ஓம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. உலகம் யாவையும் தாமுழா வாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் சரண் நாங்களே. எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருத்தமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணலோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்துக் காப்பான். இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல குலமுறை கிளைத்து படலத்துல முதல் பாடல் பார்க்க போறோம். அதாவது நம்ம மிதிலை காட்சி படலத்துல இறுதி பாடல். அதுல பெருந்தகை தயரதன் தன் புதல்வர் என அவர் தகைமை பேசலுற்றான் அப்படின்னு சொல்லி விஸ்வாமித்திரர் ராமன் என் குலப்பெருமையை பற்றி பேசுவதாக நம்ம இனிமே எடுத்து சொல்ல போவதாக நம்ம பார்த்தோம்ல. அதுதான் இந்த குலமுறை கிளைத்து படலம் அப்படிங்கிறது. அதாவது இந்த படல அமைப்பு எப்படின்னா, சூரிய குலத்தவர்களோட பெருமை, அந்த பெருமையை கௌசிக முனிவன் ஜனக மன்னனுக்கு கூறுகின்ற செய்தியை சொல்லக்கூடிய பகுதி தான் இது. நம்ம குலம் குலம் குழு அப்படிங்கிற சொற்கள் எல்லாமே வம்சம் அப்படிங்கிற பொருள் தரும். அந்த வம்சத்தை பத்தி சொல்றாரு. இப்ப பொதுவாக நம்ம இளைய தலைமுறையை என்ன சொல்லுவோம், குலமுறை குலக்கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு விதையாக விருட்சமாக வளர்ந்து அதுக்கப்புறம் கிளைகள் பல கொண்டு அந்த கிளையில இலைகள் இருந்து அந்த இலைகள்ல நுனியில இருக்கக்கூடிய கொழுந்து, அதாவது இளைய தலைமுறை. அதனாலதான் குலக்கொழுந்து அப்படின்னு சொல்றாங்க. இங்கிலீஷ்ல கூட ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு தானே சொல்றாங்க. அந்த லீனியேஜ் ஃபேமிலி ட்ரீ அப்படின்னு தானே சொல்றாங்க. அந்த இடத்துல அந்த மாதிரி இங்க குலமுறை கிளைத்து அப்படின்னா அப்படியே ஒரு விருட்சமாக வளர்ந்து கிளை கிளையாக சூரிய வம்சத்துல எப்படி கிளைத்து இருந்தது அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றாரு. அதனாலதான் இந்த படலத்துக்கு பேரே குலமுறை கிளைத்து படலம் அப்படின்னு. ராம லட்சுமணர்களினுடைய குலமரப கௌசிக முனிவன் ஜனக மன்னனிடம் சொல்ல போகிறான். இந்த தசரதனுடைய மகப்பேற்று வரலாறு, அதுக்கப்புறமா அந்த மன்னனின் குமரர்களுடைய கல்வி கற்ற வரலாறு, அதுக்கப்புறமா ராமன் எப்படி கௌசிக முனிவனுக்கு வேள்வி செய்வதற்காக காத்து அவனுடைய திறத்தை பத்தி எல்லாம் சொல்ல போறாரு. அடுத்தது வில்லாற்றல், ராமன் எப்பேற்பட்ட வில்லாளி அப்படிங்கறத சொல்லி அகலிகைக்கு முன்னைய வடிவம் கல்லிலிருந்து பெண்ணாக மாறினாள்ல, அந்த மாதிரி எப்படி ஆனாள், ராமனுடைய பெருமை தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ராமனுடைய குலத்தை தான் சொல்ல போறாரு. ஆனா ஏற்கனவே சென்ற பாடல்ல சொன்ன மாதிரி நம்மெல்லாம் சாதாரண மக்கள் சொன்னா என்னோட தாத்தா யார் தெரியுமா, என்னோட அப்பா யார் தெரியுமா அப்படின்னு நம்மளோட குலப்பெருமையை நம்ம பெருமையா சொல்லுவோம். இங்கே அப்படியே நேர்மாறாக ராமனின் குலப்பெருமை ராமனுடைய பெருமை தான் குலத்துக்கு பெருமை அப்படின்னு சொல்லி அது ராமனுடைய பெருமையை தான் இனி வரும் பாடல்கள்ல சொல்ல போறாரு. இப்போ முதல் பாடல் பார்க்கலாம். ஆதித்தன் குலமுதல்வன் மனுவினை யார் அறியாதார், வேதித்த உயிரனைத்தும் பெரும் பசியால் வருந்தாமல் சோதித்தன் வரி சிலையால் நிலமடந்தை முலை சுரப்ப சாதித்த பெருந்தகையும் இவர் குலத்து ஓர் தராபதி கான். இதுதான் பாட்டு. இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம். ஆதித்தன் குலம், சூரிய வம்சத்தில் பிறந்த முதல்வன் மனுவினை, முதல் மைந்தனான மனு என்னும் மன்னனை அறியாதார் யார், உலகத்தில் அறியாதவர் எவர், எல்லோரும் அறிவர். வேதித்த உயிர் அனைத்தும், பல்வேறு வகைப்பட்ட உயிர் தொகுதிகள் எல்லாம் பெரும் பசியால் வருந்தாமல் மிக்க பசியால் நலியாதபடி சோதி தன் வரிசிலையால் ஒளிமிக்க தனது கட்டமைந்த வில்லால் நிலமடந்தை பூமியாகிய பெண் முலை சுரப்ப முலைப்பால் சுரக்குமாறு சாதித்த செயற்கரிய செயலை முயற்சியால் செய்து முடித்த பெருந்தகையும் பெருமை குணம் நிரம்பியவனும் இவர் குலத்து இம்மைந்தர்களின் சூரிய வம்சத்திலே தோன்றின ஓர் தராபதி கான், பிருது என்னும் ஓர் அரசனே என்று அறிவாய். இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம். அதாவது முதல்ல இந்த சூரிய வம்சத்துக்கு வித்திட்டவன் யாரு அப்படிங்கிறது வைவஸ்வத மனு, அதுல இருந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது நம்மளுடைய புராணங்கள் பலவிதமாக சொல்லும். பாகவத புராணம், பிரம்ம புராணம், லிங்க புராணம், ஸ்கந்த புராணம், இந்த மாதிரி ஒவ்வொரு புராணத்திலையும் மனுக்களின் வரிசை கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும். ஆனா பிரதானமாக நம்ம பாகவத புராணத்துல பார்த்தோம்னா மொத்தம் 14 மனுக்கள். ஸ்வயம்பு மனு தான் ஆதி மனு. அந்த ஸ்வயம்பு மனு மொத்தம் அந்த 14 மனுவையும் பேரையும் படிக்கிறேன் கேளுங்க. ஸ்வயம்பு மனு, ஸ்வரோச்சிஷ மனு, உத்தம மனு, தாமச மனு, ரைவத மனு, சக்ஷுஷ மனு, வைவஸ்வத மனு. வைவஸ்வத மனு தான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய இப்ப மனிதர்கள். அது இந்த மனுங்கிற சொல்லிருந்து தான் மனிதன் அப்படிங்கிற சொல்லே வந்திருக்கு.
இந்த வைவஸ்வத மனு தான் இப்ப நம்ம இருக்கக்கூடிய யுகத்துக்கு முதல் மனிதன். அப்புறம் சவர்ணி மனு, தக்ஷ சவர்ணி மனு, பிரம்ம சவர்ணி மனு, தர்ம சவர்ணி மனு, ருத்ர சவர்ணி மனு, தேவ சவர்ணி மனு, இறுதியாக இந்திர சவர்ணி மனு. இப்படி இத்தனை 14 மனுக்கள்ல இதுல வைவஸ்வத மனு தான் இப்ப இருக்கிறது. அதாவது ராமர் காலம் வந்து திரேதா யுகம். அவர் தோன்றிய சூரிய வம்சத்துல முதல் ஆளாக இந்த வைவஸ்வத மனு தான் இருந்தார். காஷ்யப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சனாதன தர்மத்துல இருக்கக்கூடிய கால வரையறையை பார்க்கும் பொழுதே நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஒரு கல்பம்னா என்ன, ஒரு யுகம்னா என்ன அப்படிங்கிறது, மகா யுகம்னா என்ன அப்படின்னு அதுலயே நம்ம பார்த்திருப்போம். காசியப மகாமுனிவருக்கும் அதிதிக்கும் விவஸ்வான் அப்படிங்கிற பெயரில் உள்ள சூரியன் தோன்றினான். அந்த சூரியனுக்கு மகனாக தான் மனு பிறந்தான். அதனாலதான் அந்த மனுக்கே வைவஸ்வத மனு அப்படின்னு பேர். இவன் தான், இந்த வைவஸ்வத மனு தான் சூரிய வம்சத்துக்கு முதல் ஆள், ஆதி மனிதன். அதிலிருந்து தான் இக்ஷ்வாகு குலமே வந்தது. நம்ம பார்த்தோம்ல, ராமனுடைய முன்னோர்கள் பார்க்கும் பொழுதே இக்ஷ்வாகு, விகுக்ஷி, புரஞ்சயன் அப்படின்னு வரிசைப்படியா பார்த்தோம்ல ராமன் வரைக்கும். அது இந்த இக்ஷ்வாகு, இந்த வைவஸ்வத மனுக்கு பிறந்தவன் தான் இக்ஷ்வாகுங்கிறவன். அதனால இவர் வந்து இவர் ஆரம்பிக்கும் பொழுது விஸ்வாமித்திரர் என்னன்னு ஆரம்பிக்கிறாரு, ஆதித்தன் குலமுதல்வன் அப்படின்னு. இங்க வந்து வைவஸ்வத மனுவை தான் சொல்றாரு. அவனை தெரியாதவன் யாராவது இருக்க முடியுமா அப்படின்னா யாருமே கிடையாது, எல்லாருக்குமே அவனை பத்தி தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இந்த வம்சத்துல இக்ஷ்வாகு, விகுக்ஷி, புரஞ்சயன், அதுக்கப்புறமா வேணன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். அந்த மன்னன் வந்து ரொம்ப பண்பு கெட்டவன். அதுல அவன் வந்து ரொம்ப தீமை செய்வதில் ரொம்ப விருப்பம் கொண்டவன். அவன் திருமாலை நிந்தித்து வேள்வி முதலானவற்றை செய்ய விடாமல் தடுத்ததுனால முனிவர்கள் தர்பையை கொண்டு அவனை அடித்தே கொன்றார்கள். அவனுடைய வம்சம் விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய கையை கொண்டு, அதாவது வலது கையை கடைந்து அதுல நெருப்பை உண்டாக்கி அதுக்கப்புறமா பிரம்மனை நோக்கி தவம் இருந்து அதுக்கு பிறந்த அவனுக்கு அந்த முறையில் பிரம்மன் கொடுத்த வரத்தின் அடிப்படையில் பிறந்தவன் தான் இந்த பிருதுங்கிற மன்னன். இங்க இந்த பாடல்ல என்ன சொல்ல வராரு, அந்த பிருதுங்கிற மன்னன் என்ன பண்ணிருப்பான், நாட்டுல எங்குமே எல்லா இடத்துலயும் உணவில்லாம மக்கள் தவித்த பொழுது இவன் பூமாதேவி வந்து ஒரு பசு வடிவுல இருந்து, ஸ்வயம்புவ மனு வந்து கன்றின் வடிவுல இருப்பாங்க. அப்போ அந்த கன்றினிடம் இருந்து பால் சுரப்பது போல இந்த பூமி தாயானவள் எல்லாத்தையும், மக்களுக்கு தேவையான அனைத்தையும் சுரக்க செய்தாள் அப்படிங்கிறது வரலாறு. அதை தான் இங்க என்ன சொல்றாரு, எல்லாமே அதாவது பூமியிடம் வேதித்த உயிரனைத்தும் பெரும்பசியால் வருந்தாமல் சோதித்தன் வரிசிலையால் நிலமடந்தை முலை சுரப்ப அப்படின்னு. நிலமடந்தைன்னா பூமித்தாய் எப்படி வளங்கள் பூமித்தாயிடம் இருந்து பெற்றார் இந்த பிருதுங்கிற மன்னன் அப்படிங்கிற செய்தியை தான் இதுல சொல்றாரு. இதுல சொல்லும் பொழுது வேதித்த உயிர் அனைத்தும் அப்படின்னு சொல்றாருல, பேதங்கள், உயிர் பேதங்கள் எல்லாம் அப்படின்னு. அந்த இடத்துல உயிர் பேதம்னா எதை சொல்ல வர்றாருன்னா, இங்க 4 வகை தோற்றமும் 7 வகை பிறப்பும் இருக்கு. பொதுவாக 7 வகை பிறப்பு அப்படின்னா நம்ம தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், ஊர்வன, நீர்வாழ்வன, தாவரம் அப்படின்னு சொல்லி 7 பிறப்பு இருக்கு. இதத்தான் திருவள்ளுவர் கூட மக்கட்பேருங்கிற அதிகாரத்துல 2வது குறள், அதாவது திருக்குறள்ல 62வது குறள், 7 பிறப்பும் தீயவை தீண்டா பழிபிறங்கா பண்புடை மக்கட்பெறின் அப்படின்னு. எல்லோருமே இதுக்கு உரை சொல்லும் பொழுது, பொருள் சொல்லும் பொழுது எல்லோருமே எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா 7 தலைமுறைக்கும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் பொருள் சொல்லுவாங்க. அது தவறு. இந்த இடத்துல 7 பிறப்பு அப்படிங்கிறது 7 வகை பிறப்பை குறிக்கும். அதனாலதான் நம்ம பரிமேலழகரை ரொம்ப உயர்வா சொல்றோம். அவருடைய உரையை படிக்கிறேன் கேளுங்க. 7 பிறப்பும் தீயவை தீண்டா வினைவயத்தால் பிறக்கும் பிறப்பு 7 கண்ணும் ஒருவனை துன்பங்கள் சென்றடையா பழிவிறங்கா பண்புடை மக்கட்பெறின் பிறரால் பழிக்கப்படாத நற்குணங்களை உடைய புதல்வரை பெறுவான் ஆயின் அப்படின்னு. இந்த இடத்துல 7 பிறப்புங்கிறது இந்த 7 தேவர்கள், மனிதர்கள் இப்ப பார்த்தோம்ல, அந்த 7 தான் அவர் சொல்றாரு. இதனையே தான் திருப்புகழ்ல அருணகிரிநாதர், அதாவது 493வது பாடல், ரொம்ப ரொம்ப பிரபலமான பாடல், அதையும் படிக்கிறேன் கேளுங்க. எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் இனியுனதபயம் எனதுயிர் உடலும் இனியுடல் விடுக முடியாது கழுகொடு நரியும் எரிபுவி மரளி கமலனும் மிகவும் அயர்வானார் கடனுனதபயம் அடிமையுன் அடிமை கடுகியுன் அடிகள் தருவாயே விழுதிகள் அழகி மரகத வடிவி விமலிமுன் அருளும் முருகோனே
விரிதலமெரிய குலகிரி நெறிய விசைபெரு மயிலில் வருவோனே, எழுகடல் குமுற அவுணர்கள் உயிரை இறைகொளும் அயிலை உடையோனே, இமையவர் முனிவர் பரவிய புலியூரினில் நடம் அருவும் பெருமாளே அப்படிங்கிற பாடல்ல எழு கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படின்னு தொடங்கியிருப்பார். எதுக்கு இந்த பாடலை உதாரணமா சொல்றேன்? 7 பிறவிகளாக உயிர் பேதங்கள் 7ஆக இருக்கக்கூடியத உலகத்தை சூழ்ந்துள்ள 7 சமுத்திரங்களுடைய கடற்கரையில இருக்கக்கூடிய மணலை ஒன்னொன்னா துகள் துகளா எண்ணுனா எவ்வளவு இருக்குமோ அதை விட நான் எடுத்த பிறவிகளினுடைய தொகுப்பு அதிகம் அப்படின்னு சொல்றதுக்கு 7 பிறப்பையும் 7 வகை பிறப்பையும் 7 கடலுக்கும் உவமையாக சொல்றாரு. இது ரொம்ப அற்புதமான பாடல். எதுக்கு சொல்ல வரேன்? இந்த இடத்துல 7 கடல் மணலை அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றதாக இருக்கட்டும், இல்லாட்டி எழு பிறப்பும் தீயவை தீண்டா அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றதாக இருக்கட்டும், இது ரெண்டுமே இந்த 7 வகையாக பகுப்புகள் இருக்குல்ல, அதைத்தான் குறிக்குது. அதைத்தான் இங்க கம்பரும் வந்து வேதித்த உயிர் அனைத்தும் அப்படின்னு சொல்றாரு. இதை தவிர 4 வகை பிரிவும் இருக்கு. அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது. அண்டஜம், ஸ்வேதஜம், உற்பிஜம், சராயுஜம் அப்படின்னு. அண்டஜம், அண்டம்னா முட்டை, முட்டையிலிருந்து தோன்றுவன. ஸ்வேதஜம், அது வேர்வையிலிருந்து தோன்றுவன. இந்த இடத்துல வேர்வைன்னு சில பேர் அர்த்தம் சொல்லுவாங்க. சிலது என்னன்னா சுயமாக பதிய அல்லது பிளவு முறையில் தோன்றக்கூடியது அப்படின்னு. இது வந்து கிருமிகள், நுண்ணுயிர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதை குறிக்கும் ஸ்வேதஜம்ங்கிறது. உற்பிச்சம் அப்படிங்கிறது விதையிலிருந்து தோன்றுவது. சராயுஜம்ங்கிறது பாலூட்டிகள், மனிதர்கள் கர்ப்பப்பையிலிருந்து தோன்றுவன அப்படின்னு. இந்த மாதிரி 4 பகுப்புகளும் இருக்கு. இந்த 4 வகை தோற்றங்கள் 7 வகை பிறப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வேதித்த உயிரனைத்தும் அப்படின்னு கம்பர் சொல்றாரு. இப்படி பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர் வகைகளையும் பெரும்பசியால் வருந்தாமல் சோதித்தன் வரிசிலையால் நிலமனதை முளை சுரப்ப சாதித்த பெருந்தகையும் இவர் குலத்து ஓர் தராபதி கான். அப்பேற்பட்ட இந்த பிருதுங்கிற மன்னன் எப்படி உலகத்தை காத்தான் அப்படின்னு தான் தொடங்குறாரு. இந்த இடத்துல இவர் குலத்து ஓர் தராபதி கான் அப்படின்னு சொல்றாருல, அந்த இடத்துல நான் எப்பவும் சொல்றது உதாரணம் தான். ஒரு அப்படிங்கிறது உயிரெழுத்துல ஆரம்பிக்கிறதுக்கு வரக்கூடாது. ஒரு தராபதி அப்படின்னு வரணும். ஓர் அரசன் அப்படின்னு அகரத்துல தொடங்கினாதானே ஓர்னு வரணும். ஆனா இங்க ஓர் தராபதி அப்படின்னா ஈடு இணை இல்லாதவன், இவனை மாதிரி ஒருத்தன் கிடையவே கிடையாது. உலகத்தில் உள்ள அனைத்துவர்களுடைய எல்லா பிறப்புகள்ல இருக்கக்கூடிய உயிரினங்களினுடைய பசியெல்லாம் தீர்த்தான் அப்படின்னு சொல்றதுனால சிறப்பாக ஓர் தராபதி அப்படின்னு சொல்றாங்க. தரா அப்படின்னாலே சம்ஸ்கிருதத்துல தரா அப்படிங்கிற சொல் பூமியைத்தான் குறிக்கும். நம்ம தரணி அப்படின்னு சொல்றோம்ல, அதனால தரா பதினா தலைவன் அர்த்தம். அதனால பூமிக்கு தலைவன் தராபதி, அரசன் அர்த்தம். இவர் குலத்து ஓர் தராபதி கான்னா இவனை போல ஒரு அரசன் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆக கம்பர் இந்த பாடல்ல ஒரு பாடல்லையே ஆதித்தன் குலமுதல்வன் அப்படின்னு சொல்லி வைவஸ்வத மனுவையும் சொல்லிட்டாரு. அடுத்தது அந்த வம்சத்துல இக்ஷ்வாகு குலத்துல தோன்றி பிருது அப்படிங்கிற மன்னனுடைய வரலாறையும் சேர்த்து சொல்றாரு. இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன், கேளுங்க. ஆதித்தன் குலமுதல்வன் மனுவினை யார் அறியாதார், வேதித்த உயிரனைத்தும் பெரும்பசியால் வருந்தாமல் சோதித்தன் வரிசிலையால் நிலமடந்தை முளை சுரப்ப சாதித்த பெருந்தகையும் இவர் குலத்து ஓர் தராபதி கான். இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம். ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசத்ரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயஹரம் சர்வலோகைகநாதம். உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் 7 எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்த வள்ளல். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வேஷாம் ஸ்வஸ்திர்பவது சர்வேஷாம் சாந்திர்பவது சர்வேஷாம் பூர்ணம் பவது சர்வேஷாம் மங்களம் பவது. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓம் சர்வே பவந்து சுகினஹ சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்சித் துக்கபாக் பவேத். ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி.